கள்ளக்குறிச்சியில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் நகர செயலாளர் ராஜினாமா கடிதம் வழங்கியிருப்பதால் அந்த கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தார் பொன்னுசாமி வழங்க கேட்கலாம். பொன்னுசாமி, தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் சரவணன். கள்ளக்குறிச்சி அதிமுக நகர செயலாளர் பாபு என்பவர் தனது ராஜினாமா கடிதத்தை இன்று நடந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் மாவட்ட செயலாளரிடம் வழங்கியதால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜீவ்காந்தியின் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் கள்ளக்குறிச்சி சேலம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மோகன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர் குமரகுரு மற்றும் கூட்டணி கட்சியினர் இக்கூட்டத்தில் இருந்த நிலையில், கூட்டத்தில் கலந்து கொண்ட கள்ளக்குறிச்சி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ அழகுவேல் பாபு இவர் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று 5 வருடம் அதிமுக எம்எல்ஏவாக இருந்தவர். அவரது கணவர் கள்ளக்குறிச்சி நகர செயலாளர் பாபு கூட்டத்தில் பேசும்போது தொடர்ந்து நகர செயலாளராக பணியாற்ற விரும்பவில்லை எனவும், கண்ணீர் மல்க மேடையில் கையெடுத்து கும்பிட்டு ராஜினாமா கடிதத்தை கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் குமரகுருவிடம் வழங்கிவிட்டு தரையில் விழுந்து வணங்கிவிட்டு கூட்டத்தை விட்டு வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவரது இந்த திடீர் முடிவால் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி தனி தொகுதியில் தனது மனைவியான முன்னாள் எம்எல்ஏ அழகுவேலுக்கு இந்த முறை போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என அவர் நினைத்திருந்த நிலையில் அந்த வாய்ப்பு பறிபோனதால் இந்த முடிவை எடுத்து இருக்கலாம் என கூறப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பொன்னுசாமி. இன்று ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு நபராக வளம் வந்து கொண்டிருக்கின்றேன். நான் வந்த நோக்கம் கழகம் வெற்றி பெற வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இனிமேல் தொடர்ந்து நான் நகர்கழக செயலாளர் பதவியில் இருந்து என்னால் பணியாற்ற என் மனநிலையும் இல்லை, என் உடல்நிலையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, எனக்காக உழைத்த, என்னோடு பணியாற்றிய உங்கள் அத்தனை பொறுப்பாக மலரும் எனது நன்றியை கூறி தம்பி ராஜீவ்காந்தியை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கழகத்தின் அம்மா பேரவை இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கள்ளக்குறிச்சியில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் நகர செயலாளர் ராஜினாமா கடிதம் வழங்கியிருப்பதால் அந்த கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தார் பொன்னுசாமி வழங்க கேட்கலாம். பொன்னுசாமி, தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் சரவணன். கள்ளக்குறிச்சி அதிமுக நகர செயலாளர் பாபு என்பவர் தனது ராஜினாமா கடிதத்தை இன்று நடந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் மாவட்ட செயலாளரிடம் வழங்கியதால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜீவ்காந்தியின் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் கள்ளக்குறிச்சி சேலம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மோகன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர் குமரகுரு மற்றும் கூட்டணி கட்சியினர் இக்கூட்டத்தில் இருந்த நிலையில், கூட்டத்தில் கலந்து கொண்ட கள்ளக்குறிச்சி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ அழகுவேல் பாபு இவர் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று 5 வருடம் அதிமுக எம்எல்ஏவாக இருந்தவர். அவரது கணவர் கள்ளக்குறிச்சி நகர செயலாளர் பாபு கூட்டத்தில் பேசும்போது தொடர்ந்து நகர செயலாளராக பணியாற்ற விரும்பவில்லை எனவும், கண்ணீர் மல்க மேடையில் கையெடுத்து கும்பிட்டு ராஜினாமா கடிதத்தை கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் குமரகுருவிடம் வழங்கிவிட்டு தரையில் விழுந்து வணங்கிவிட்டு கூட்டத்தை விட்டு வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவரது இந்த திடீர் முடிவால் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி தனி தொகுதியில் தனது மனைவியான முன்னாள் எம்எல்ஏ அழகுவேலுக்கு இந்த முறை போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என அவர் நினைத்திருந்த நிலையில் அந்த வாய்ப்பு பறிபோனதால் இந்த முடிவை எடுத்து இருக்கலாம் என கூறப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பொன்னுசாமி. இன்று ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு நபராக வளம் வந்து கொண்டிருக்கின்றேன். நான் வந்த நோக்கம் கழகம் வெற்றி பெற வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இனிமேல் தொடர்ந்து நான் நகர்கழக செயலாளர் பதவியில் இருந்து என்னால் பணியாற்ற என் மனநிலையும் இல்லை, என் உடல்நிலையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு
எனக்காக உழைத்த என்னோடு பணியாற்றிய உங்கள் அத்தனை பொறுப்பாத மலருக்கும் எனது நன்றியை கூறி தம்பி ராஜீவ்காந்தியை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கழகத்தின் அம்மா பேரவை இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான